ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிகா தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்பொங்கலுக்கு ரொம்பவே பொருத்தமான டிஃபன் சாம்பார் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். குக்கரில் ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹோட்டலில் செய்கிற மாதிரி. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாம்பார் பண்ணுறதுக்கு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை குக்கரில் சேர்த்துட்டு நல்லா 2லிருந்து 3 தடவை களைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டு 1/2 கப் பாசிப்பருப்புக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். நாம் இதில் காய்கறியும் சேர்த்து வேக வைக்க போகிறோம். அப்படிங்கிறனால தண்ணி கொஞ்சம் கூட வச்சுக்கிட்டா தான் கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதில் 1 கப் அளவுக்கு மஞ்சள் பூசணி, 1/4 கப் அளவுக்கு கேரட் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு புளி தேவையில்லை, அதனால் தக்காளி கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டா சாம்பாரோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே 2 பழுத்து பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்த்துட்டு 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு விசில் போட்டுட்டு ஒரு 2 விசில் வரைக்கும் விட்டு இறக்கிக்கலாம். பூசணிக்காய் கேரட் ரெண்டுமே 2 விசிலே நல்லா குலைவா வெந்து வந்துடும். இப்போ பாருங்க, 2 விசில் விட்டு இறக்கியாச்சு. காய்கறி பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. கரண்டிலேயே இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுறலாம். நல்லா கூலாட்டம் மசிச்சு விட்டுருங்க. இப்போ அடுத்ததா சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு வாசனைக்காக சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 10லிருந்து 15 சின்ன வெங்காயம், தாளிப்புக்காக 2 வரமிளகாய் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கி வரணும், அந்த அளவுக்கு இதை வதக்கி விட்டுக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் வதக்கி சேர்க்கறது தான் இந்த சாம்பாருக்கு டேஸ்ட்டே, அதனால இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சுருங்க. இப்போ இதில் வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தாளிப்பை அப்படியே சாம்பார் கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சாம்பாரை இன்னும் கொஞ்சம் மசாலா எல்லாம் சேர்த்து வேக வைக்க போகிறோம். அப்படிங்கிறனால 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி லூஸான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5லிருந்து 7 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கொதிக்கி விடுங்க. அதிலே சாம்பாரோட பச்சை வாசனை எல்லாமே போய் வெங்காயமும் முழுசா நல்லா வெந்துடும். இப்போ சாம்பார் ஒரு பாதி அளவுக்கு நல்லா கொச்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கிறப்ப நமக்கு அந்த புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே நல்லா பேலன்ஸ் ஆகி டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த சாம்பார் இப்படி செய்யறதுனால நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்க, ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதெல்லாம் கடைசியாக கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடலாம். இந்த டிஃபன் சாம்பார் எல்லா டிஃபன் ரெசிபிஸ் கூடவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். மெயினாக இட்லி, கிச்சடி, பொங்கல் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.